கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே 11வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான மனக்குழப்பங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான தீர்வுகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் முக்கியமான ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமானில் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் 6 விஷயங்களை நம்ப வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த 6 என்ன என்று சொன்னால், அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, வேதத்தை கொண்டு வந்த தூதர்களை நம்புவது, அதே போல் 5வதாக இறுதி நாளை இந்த உலகம் அழிக்கப்படும், திரும்ப அல்லாஹ் உயிராக்குவான் என்று நம்புவது, 6வதாக ஒல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியை நம்புவது, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் வருகிறது. இந்த 6ம் சேர்ந்திருந்தால் தான் ஒருத்தர் மூமினாக இருக்க முடியும். அப்போ அல்லாஹ் நம்புவது மற்ற 5 விஷயங்களில் நமக்கு பெருமளவுக்கு குழப்பங்கள் வராது. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, எப்படி நம்பணும்னு சொல்கிறாங்களோ அப்படி நம்பிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த 6வதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதியை நம்பணும் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் பார்த்தா அதுவே குழப்பமாக தோற்றமளிக்கும். இன்னொரு வகையில் பார்த்தா எல்லா விதமான குழப்பங்களுக்கு அதுதான் தீர்வாகவும் இருக்கும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, அது ஒரு குழப்பத்தினுடைய ஒரு தோற்றமாக நமக்கெல்லாம் தென்படும். ஏன் குழப்பமாக தென்படுது என்று கேட்டால், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் 2 விதமான கருத்தை சொல்லக்கூடிய வகையில் வசனங்கள் செய்திகள் அடங்கி இருக்கின்றன. அது என்ன 2 விதம் என்று சொன்னால், இப்போ ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறான். நல்லவனாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய நல்ல செயலா, அவனுடைய நல்ல எண்ணமா, அல்லது அந்த மாதிரி அவன் படைக்கப்பட்டிருக்கிறானா என்று கேட்டால் 2 தாண்டு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்று சொன்னால் குழப்பம் வராது. நீ நல்லவனாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்படி எழுதி இருக்கிறேன், எழுதினவன் தான் நல்லவன் ஆக முடியுமே தவிர நான் யாரை நல்லவன் எழுதலையோ அவன் நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்றும் குர்ஆனில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு உன்னுடைய நடவடிக்கை தான்ப்பா காரணம், உன்னுடைய செயல் தான் காரணம் அப்படின்னு எதில் இருக்குது? குர்ஆனில் 2 கருத்துமே குர்ஆனில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்க மாட்டான் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை வழிகாட்டுவான், நாடியவர்களுக்கு வழிகாட்டில் விடுவான் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. அப்போ இது ஒரு நேரான பாதையை உனக்கு தந்திருக்கிறோம், விரும்புனா ஏற்றுக்க, விரும்பாட்டி போ அப்படிங்கிற கருத்துலையும் குர்ஆனில் வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம விரும்புனா ஏற்றுக்கொள்ளலாம், விரும்புனா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுடலாம், நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது என்கிற கருத்துலையும் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது, உனக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, நான் நாடுனா தான் நீயே நாட முடியும், நீ நாடுவதை கூட நினைக்கிறத கூட நான் நினைக்குவேன், அப்புறம் தான் நீ நினைக்குவே என்கிற அளவுக்கும் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் செய்திகள் இருக்கிறது. அதை விவரமாக நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 ஆன்சரு ஒன்றுக்கு சொல்ல முடியுமா? அப்படி இஸ்லாம் எந்த ஒன்றுக்கு அப்படி சொன்னது கிடையாது. எல்லாம் தெளிவாக குழப்பம் இல்லாத வகையில் தான் சொல்கிறது. இந்த விதிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது மாத்திரம் விதி இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் வசனம் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது, விதிலாம் கிடையாதுங்க, நம்ம தாங்க செய்கிறோம், நம்ம தப்புக்கு நம்ம தாங்க பொறுப்பாளி. இப்போ நம்மளே பார்க்குறோம், மார்க்கத்தில் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள்னு இருக்கா இல்லையா? இதனுடைய உள்கருத்து என்ன? நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள்னு சொன்னால் விதி இல்லைங்கிற கருத்தில் அடங்கியிருக்கா இல்லையா? ஏன் இப்படி நன்மை ஏவனு? எவன் நேர்வழிக்கு வரணும்னு எல்லாம் எழுதுனானோ வந்துடுவான், எவன் வரமாட்டான்னு எழுதுனானோ வரமாட்டான். எதுக்கு போய் கத்தணும் தேவையில்லாமல்? நன்மை எதுக்கு பிடிச்சி ஏவணுங்கிறேன். விதின்னு ஒன்று இருக்குமே, ஆனால் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது விதிப்படி தான், அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கெட்டவனாக முடியாது. ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறது விதிப்படி தான், கெட்டவேண்டு முடிவு செஞ்ச எவனும் நேர்வழிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற விதியை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால்
அப்போ நம்ம பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. நபிமார்கள் அனுப்பணும், எதுக்கு கூட அனுப்பணும்? எவன் வருமானம் வந்துட போகிறான், ஏன் வரமாட்டான்னு வரமாட்டான். நபியை போட்டு அனுப்பி அடிவாங்க வச்சு பிரச்சனையை உண்டாக்கி இவ்வளவும் செஞ்சதை பார்க்கும் பொழுது விதி இல்லைங்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தா விதி இருக்குங்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? அதே மாதிரி சொர்க்க நரகம் இருக்குது. சொர்க்க நரகம் எதுக்கு? நானாக தப்பு செஞ்சால் என்னைய நரகத்தில் போடணும், நான் எந்த தப்பு செஞ்சாலும் நான் செய்யலையே, அப்படி தான் அவன் எழுதி வச்சிருக்கிறான், எனக்கு எந்த ஒரு ரைட்டும் இல்லையே அப்படின்னு விதியை நம்பணும்னு சொன்னால் சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். நல்லது செஞ்சாலும் நம்மளா செய்யலை, கெட்டது செஞ்சாலும் நம்மளா செய்யலை. இப்படியான கருத்துகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருமே இது ஒன்றை தான் வீட்டை எடுத்து வைப்பாங்க. இஸ்லாத்தை விமர்சிக்கிறவன் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை, அதனுடைய சட்டத்திட்டம், வேறு எதையும் வாய் திறக்க இயலாது. சில விஷயங்களில் பெண் உரிமை இந்த மாதிரியான விஷயங்களில் வாயை திறந்தாலும் அதை விட சிறந்த பதில் நம்ம இடத்துல இருக்கிறது. இஸ்லாத்தில் என்ன உண்டு? எந்த மாதிரியான கேள்வி அவன் கேட்டாலும் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த விதி விஷயம் வரும்போது மாத்திரம் குர்ஆனை விமர்சிக்கக்கூடிய இணையதளங்களில் போய் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு முரண்பாடு, இஸ்லாத்தில் முரண்பாடு, அல்லாஹ் நாடு நேர்வழி காட்டுவேங்கிறான், இல்லை இல்லை நீ தாண்ட நேர்வழிக்கு வருவேங்கிறான், அல்லாஹ் யாரையும் வழிகேட்டில் விடமாட்டாங்கிறான், யாரையும் வழிகேட்டில் நான் தான் விடுறேங்கிறான், இது என்ன, இதான் மார்க்கமா, இதான் உங்களுடைய இறை வேதமா என்றெல்லாம் கூட இணையதளங்களுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பார்த்தால் கூட இந்த விதிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் பெரிய விவாத பிரதிவாதங்களும் இஸ்லாத்தை அது இறைவனுடைய சொல்லு இல்லை, இறை மார்க்கம் இல்லை என்று காட்டுவதற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது ஒரு குழப்பத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது என்ன செய்யும்? ஆமாம், இது விதி இருக்கு நம்புறதா இல்லைன்னு நம்புறதா? இருக்குன்னு நம்புனா இல்லைங்கிற கருத்துள்ள வசனங்களை மறுக்கிற மாதிரி வரும், இல்லைன்னு நம்புனா விதி இருக்குன்னு சொல்லுத அந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் மறுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். இப்போ இதில் எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இது பற்றி சில வசனங்களை உங்களுக்கு தொட்டு காட்டுறோம். குர்ஆனிலிருந்து அப்படி சில வசனங்களை சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும். உதாரணமாக 3வது அத்தியாயத்தில் 176வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவர்களுக்கு ஒரு வழிகட்ட ஒரு கூட்டத்தை பற்றி, காஃபிரான கூட்டத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, இவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வாகிய நான் நாடித்தான் இவங்களை இந்த கதிக்கு ஆளாக்கியிருக்கிறேன். இவங்களை கெட்ட செயலில் நான் விட்டது காரணம் என்னன்னு கேட்டால், நரகத்தில் போடணும் முடிவு செஞ்சுட்டேன். இவங்களை நரகத்தில் போடணுன்னு முடிவு செய்யும் பொழுது அவன் அப்படி தானே செஞ்சாகணும், அப்படி தான் அவன் நடக்கணும், நான் தான் அதை செய்கிறேன். ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் வேணும்னு அவனை கெட்ட செயலை செய்ய வச்சு அதுக்கப்புறம் நான் நரகத்தில் போட போகிறேன். இந்த கருத்து 3வது அத்தியாயத்தில் 176வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி சில கெட்டவர்களை பற்றி பேசும்போது எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், லம் யுரிதில்லாஹு அன் யுத்தஹிர குலூபஹும், அவங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் நாடவில்லை, தூய்மைப்படுத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் நான் நினைக்கிறேன். அதனால் அவன் என்ன தான் கர்ணம் போட்டாலும் அவன் நல்வழிக்கு வரவே மாட்டான். அப்போ எல்லாமே என் நாட்டப்படி தாங்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் நேர்வழிக்கு வந்தாலும் அவனாக பிளான் பண்ணி உழைத்து முயற்சித்து வர முடியாது. ஒருத்தன் வழிகட்டு போனாலும் அவனாக நினச்சி திட்டமிட்டெல்லாம் வழிகட முடியாது. தலைவிதி அப்படி எழுதி வைத்திருக்கிறேன் என்ற கருத்தை 6:125 ஏன்னா வசனங்களே வாசித்தால் சுப வரைக்கும் போயிடும், அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. விதி ஒரு விளக்கம்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம், அதில் நிறைய வசனங்களை குறிப்பிட்டிருக்கோம், கூடுதலாக தெரிஞ்சுக்கிறங்க. 6:125, 9:55, 9:85, 11:34, 13:11 இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் அவங்களுக்கு நேர்வழி கட்ட நாடலை அப்படின்ற கருத்தை சொல்லுகிறது. அப்போ நாடலைன்னா என்ன அர்த்தமாகுது? அவன் வரமாட்டான்னு எழுதி முடிச்சாச்சு. அல்லாவே நேர்வழிக்கு வரமாட்டான்னு நாடி இருக்கும்போது எப்படி வருவான்? அவன் வர முடியாது. அதே மாதிரி நான் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுறேன்னா அவனுக்கு நேர்வழி காட்டுவேன், யாரை வழி எடுக்க நாடுறேன்னு நான் வழி எடுத்து விட்ருவேன். நான் தான் ரெண்டையும் செய்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு இடத்துல, எந்த சொல்கிறான்னு கேட்டால், மை யஷையில்லாஹு யுதுலில்ஹு, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யார் விஷயத்தில் நாடுகிறானோ அவனை வழிகேட்டில் விட்டு விடுகிறான். ஒமை யஷ, யாரை நாடுகிறானோ யஜ்அல்ஹு அலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் அவனை வழி நடத்துகிறான். அப்போ நான் நாடியவர்களுக்கு நேர்வழியில் கொண்டு போகிறேன்,
நாடியவர்களை தவறான பாதையில் கொண்டு போகிறேன், நீ முயற்சி பண்ணிலாம் நேர்வழிக்கு வர இயலாது அப்படின்னா நமக்கு எந்த சுதந்திரம் இல்லைன்னு விளங்குதா? நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடுனா தான் நம்ம நல்லவனாக இருக்க முடியும். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க நாடலைன்னு சொன்னால் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் நம்ம நல்லவன் ஆக முடியாது என்ற கருத்தை 6:39, 6:35, 6:107, 6:112, 6:137, 10வது அத்தியாயம் 99வது வசனம், 11வது அத்தியாயம் 118, 119 வசனங்கள், 16வது சூரா 19வது வசனம், 19வது சூறாவில் 93வது வசனம், 42வது அத்தியாயத்தில் 8வது வசனம், 32வது அதிகாரத்தில் 13வது வசனம், 6:111, 74, 56, 76, 30, 81, 29, 6:149, இதில் எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னு கேட்டால், நான் நாடியவனுக்கு நான் நேர் வழி காட்டுவேன், நாடியவனை வழிகாட்டில் விட்டுருவேன், நான் தான் ரெண்டையும் செய்கிறேன், உங்கள் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எதை சொல்லுது? மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற கருத்தை சொல்லுது இந்த வசனங்கள் எல்லாமே. அதே மாதிரி ஒருத்தனை வழி கெடுக்கிற நான் தானேங்கிறான்ல, ஒருத்தன் வழிகட்டு போயிட்டான்டா, அவன் எங்கே வழிகட்ட? நானில் வழிகெடுக்கிறேன், நான் வழிகெடுக்க நினைத்து விட்ட பிறகு நீ நேர் வழி காட்டி விடுவாயா? இந்த கருத்து நல்லா கேட்குறான். அது துரியதூன அன் தகுதூமன் அல்லல்லாம், அல்லாஹ் யாருக்கு வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்கள் நேர் வழி காட்டிடுவீங்களோ? நான் வழிகேட்டில் விடணும்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்கிறேன், நீ எப்படிப்பா நேர் வழி காட்டுவ? வழிகேட்டில் கொண்டு தள்ளுறதே நான் தான் என்கிற கருத்தை. அதே மாதிரி ஒமை யுல்லில் இல்லாஹு புலன் தஜிதலஹு சபீலா, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த போக்கிடமும் கிடையாது, எந்த நேர்வழி பெறுவதற்கு எந்த வழியும் கிடையாது என்கிற கருத்தை 4:88, 4:143, 7:178, 7:186, 13:27, 13:33, 14:4, 17:97, 18:17, 35:8, 39:23 எல்லாம் குர்ஆன் வசனங்கள். 39:36, 40:33, 42:44, 42:46, 74:31 இது எல்லாத்திலும் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் ஒருத்தனுக்கு வழிகெடுத்திருக்கும் பொழுது நீங்கள் நேர்வழி காட்ட இயலுமா? அவன் நேர்வழிக்கு வந்துடுவானா? அப்படின்னா என்ன அர்த்தம் வழங்குதுன்னா, எவனுக்கும் அவன் சுதந்திரமாக ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் நினச்சபடி தான் ஓடிட்டு இருக்கணுமே தவிர, நம்மளே கெட்ட செயல் செய்ய நினச்சோன்னு வைங்க, அல்லாஹ் செய்ய மாட்டேன்னு எழுதுனான்னு வைங்க, நம்மளால் செய்ய இயலாது. நம்ம நல்ல செயல் செய்ய நினச்சோன்னு வைங்க, அவன் செய்ய மாட்டான்ட்டு அல்ல எழுதிட்டான்னு வைங்க, நமக்கு செய்ய முடியாது. அப்போ நல்லது கெட்டது ஒன்றும் செய்ய நமக்கு ரைட் இல்லைங்கிற கருத்தை இந்த வசனங்கள் சொல்கிறது. அதே மாதிரி சில வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முத்திரை இட்டுட்டேங்கிறான். சில ஆட்களுக்கு உள்ளத்தில் சீல் வச்சுவிட்டேன், சீல் வச்சா உடைக்க முடியுமா? சீல் வச்ச ஒரு தாசில்தார் ஒரு அதிகாரி சீல் வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை போய் யாரும் உடைக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உள்ளத்துக்கு அல்லாஹ் சீல் வைக்கிறான். அல்லாஹ் வச்ச சீலை யாருக்கும் உடைக்கல, சைத்தானுக்கும் உடைக்க முடியாது, உங்களுக்கும் உடைக்க முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், சில கெட்டவங்களை பற்றி சொல்லும் பொழுது ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சீல் வச்சுட்டான், முத்திரையிட்டு விட்டான். வா அலா சமைஹிம், செவிகளிலையும் காதுலையும் ஒரு சீலை வச்சாச்சு, உள்ளத்துலையும் ஒரு சீலு, காதுலையும் ஒரு சீலை வச்சாச்சு. வா அலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன், பார்வையில் ஒரு திரை வேற போட்டாச்சு, நல்லது பார்க்க இயலாது, நல்லது கேட்க இயலாது, நல்லது சிந்திக்க இயலாது, 3 தடையை போட்டுவிட்டேன். அப்போ எப்படி ஈமான் கொள்வாங்கிறான்ல? அவன் ஈமான் கொள்ள நினைச்சாலும் நான் தான் மூடி வச்சுவிட்டேன்டா, கண்ணையும் மூடிவிட்டேன், காதையும் மூடிவிட்டேன், கல்வையும் மூடிவிட்டேன், அப்புறம் எங்கே நீ ஈமான் வர்றது என்கிற கருத்துப்பட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்படி சொல்கிறான், இன்னா ஜால்னா அலா குலூபிஹிம் அக்கின்னத்தன் யஃப்கஹு, உன்னையுமே இவங்க விளங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுடைய உள்ளங்களில் ஒரு மூடியை போட்டு வச்சுருக்கிறேன், இங்கே சீல் வச்சுருக்கேங்கிறான், மூடியை போட்டு வச்சுருக்கிறேங்கிறான். மூடியை போட்டு வச்சா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு உரிமையும் கிடையாதுன்னு ஆகுது. இந்த கருத்தை எல்லாம் 1857 இதெல்லாம் குழப்ப மாதிரி இருக்கேன், ஆனால் தெளிவான தீர்வு தருவதற்கு தான் அதில் சொல்கிறோம். நாளைக்கு எவனாச்சும் உங்களை குழப்பம் தான் போகிறான், முன்னாடியே குழப்பி கலக்கி என்ன செய்கிறது தெளிவுபடுத்துறது. அப்போ 1857, 2:7, 39:6, 47:23, 6:25, 6:46, 7:100, 7:101, 9:87, 9:93, 10:74, 16:108, 17:46, 30:59, 47:16, 63:3, 40:35, 42:24, 45:23 ஆகிய வசனங்களில் சீல் வச்சுட்டேங்கிறான். எல்லாருக்கும் உள்ளத்தில் கெட்டவனுக்கெல்லாம் காவிராக இருக்கிறான்னா அவனாக இருக்கிறான், நாளில் மூடி விட்டு வச்சுருக்கிறேன், நாளில் சீல் அடிச்சுவிட்டேன், அப்புறம் எப்படி அவன் நேர்வழிக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேர்வழிக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவன் அல்ல காரணம், நான் தான் காரணங்கிறல்ல.
அவன் வழிகட்டு போனதுக்கு, காபிரா போனதுக்கு, சைத்தானா போனதுக்கு காரணம் யார்? அவன் இல்லை, நான் தான் அப்படிங்கிற கருத்தை இது இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு வகையாச்சா. இந்த மாதிரி கருத்து நிறைய இருக்குது. நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட என்ன செய்யும், பொருள் அட்டவணைன்னு கொடுத்துருப்போம். குர்ஆன் தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் அட்டவணைன்னு இருக்கும். அதில் அல்லாவை நம்புதல்னு ஒரு தலைப்பு இருக்கும், கொள்கைங்கிற அடிப்படையில். விதியை நம்புதல்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். அதில் இந்த கருத்தை சொல்கிற வசனங்களையும் பட்டியல் போட்டிருப்போம், அந்த கருத்தை சொல்கிற வசனங்களையும் பட்டியல் போட்டிருப்போம். இதோடு கூடுதலாக இருக்கும். நான் மிக குறைவாகத்தான் தொட்டு காட்டியிருக்கிறோம். இந்த விதி கிடையாதுங்கிற கருத்தை சொல்கிற வசனங்களுக்கும் பட்டியல் அதில் போட்டிருக்கிறோம். விதி இருக்குதுங்கிற கருத்தை சொல்லக்கூடிய வசனங்களையும் பட்டியல் போட்டிருக்கிறோம். இப்போ குறைவாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லாமே சொல்லும். இதை ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க. அப்போ இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? என்னத்துக்கு போட்டு முயற்சி பண்ணணும்? எல்லாம் நாடுனா நேர்வழிக்கு ஆகிட்டு போகிறோம், எல்லாம் நாடாட்டி பேசாமல் என்ன செய்வோம், கெட்டவனாக போயிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை தள்ளும். விதி அந்த மாதிரி தள்ளிடும். அதே நேரத்தில் வேறு வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படி நேர் மாற்றமாக இருக்கும். எப்படி மாற்றமாக இருக்கு? கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பாத ஈமானியும், ஈமான் கொண்டு விட்டு காபிரா போயிட்டாங்கன்னா அப்போ எப்படி எல்லாம் நேர்வழி காட்டுவான்? அவன் தான் காபிரா போனாங்கிறான்ல, நான் தான் ஆக்குனேங்கிறான் ஒரு இடத்துல. இங்கே என்ன சொல்கிறான்? அவன் காபிரா போன பிறகு அவனை எப்படி நேர்வழி காட்டுறது? அப்போ அவன் காபிரா போனது அவனுடைய உழைப்பு, அவனுடைய முடிவு, தீர்மானம் என்கிற கருத்தை 386 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பல வசனங்களில் லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். அப்போ அநியாயம் அவன் தான் செய்கிறான். அநியாயம் செய்கிற காரணம், அநியாயம் அவன் தான் செய்கிறான். என்ன அர்த்தம்? விதிப்படி செய்யலை. விதிப்படி செஞ்ச அநியாயக்காரன் இல்லையே, அவனா பிளான் பண்ணி செஞ்சதுனால அநியாயக்காரன் ஆகுறான். அப்போ அநியாயம் செய்கிற கூட்டத்திற்கு நான் எப்படி வழிகாட்டுவேன் அப்படின்னு சொன்னால், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்களை எல்லாம் செய்வது மனிதன் அவன்தான் பிளான் பண்ணி முடிவு பண்ணி என்ன செய்கிறானே தவிர அப்படி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி செய்யலை. அதனால அவன் அநியாயக்காரனாக போயிட்டான். அநியாயம் செஞ்ச காரணத்தினால தான் வழிகாட்டலை அப்படின்ற கருத்தை 5:51, 9:19, 9:109, 28:50, 46:10, 61:7, 62:5, 14:27 இந்த மாதிரி வசனங்களில் பூரா என்ன இருக்கும்னு கேட்டால், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இந்த கருத்துப்பட இந்த வசனங்கள்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் அவன் செய்கிற தப்புக்கு அவன் தான் பொறுப்பாளி, விதிப்படி அவன் செய்யலை, அவன் தான் அநியாயம் செய்கிறான், அவன் தான் திட்டமிடுறாங்கிற கருத்து அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானே, அவனை விட அநியாயக்காரன் யாருன்னு எல்லாம் கேட்குறான். அப்போ இப்படி அவன் எங்கே இட்டு கட்டினா? இவன் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான், அப்படி கேட்க முடியுமா? அதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாவின் மீது இட்டு கட்டுறான், பொய்யை இட்டு கட்டுறான்னு சொன்னாலேயே அவனாக பிளான் பண்ணி ஐடியா பண்ணி அவனுடைய திட்டமிடுதலின் காரணமாகத்தான் மனிதன் இதை செய்கிறான். மனிதன் அவன் தான் செய்கிறானே தவிர இதில் அல்லாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நீ பெரிய அநியாயக்காரன் என்கிற கருத்தை 6:144 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குற்றம் செய்த கூட்டத்திற்கு, அநியாயக்கார கூட்டத்திற்கு வழிகாட்ட மாட்டேன் என்று சொல்கிற மாதிரி, குற்றம் செய்கிற பாவம் செய்கிற கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டேன். லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், லா யஹ்தில் கௌமல் லாலிமீன் ஒரு இடத்துல சொன்னால் அது சொல்லிட்டோம். இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடியவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வழிகாட்ட மாட்டேன். பாவத்தை விட்டு மீண்டு வா, உனக்கு நான் நல்ல வழியை காட்டுறேங்கிறான்ல. அப்போ பாவம் செய்கிற இவன் தான் விளங்குது. பாவம் செய்கிறது விதிப்பிரகாரம் இருந்தால் பாவம் செய்கிற கூட்டத்துக்கு வழிகாட்ட மாட்டேன்னு இப்படி சொல்கிறது. அப்போ பாவத்தை மனுஷன் அவன் தான் பிளான் பண்ணி செய்கிறான் என்கிற கருத்தை 9:80, 5:108, 9:24, 61:5, 63:6, 2:26, 9:96 இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் என்ன இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், குல் நபியல் நீங்கள் சொல்லுங்கள், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இந்த உண்மை, இந்த குர்ஆன், இந்த இஸ்லாம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபமன் ஷா, விரும்பியவர் பொல்யூமின், ஈமான் கொள்ளட்டும். நம்ம விருப்பம் தான், முதல்ல விருப்பம் இல்லைங்கிறான். விரும்பினால் உனக்கு முடியாதுங்கிறான். நான் எழுதி வச்சா தான் உனக்கு ஈமான் கொள்ள முடியுங்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்? ஃபமன் ஷா பொல்யூமின், விரும்பினவன் ஈமான் கொள்ளட்டும். ஒமன் ஷா பொல் யக்ஃபுர், விரும்பினா காபிரா போ. சத்தியத்தை சொல்லியாச்சு உனக்கு, விரும்பினா ஏற்றுக்க, விரும்பாடி தொலைஞ்சு போ அப்படிங்கிற கருத்துப்பட 18:29 எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி இன்ன ஹாதிஹி ததுக்கிரா, இது ஒரு அறிவுரை. இந்த குர்ஆனுடைய செய்திகள்லாம் என்னது? மனித குலத்துக்கு ஒரு அறிவுரை. ஃபமன் ஷா இத்தஹத இலா ரப்பிஹி சபீலா,
யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு பாதையை ஏற்படுத்தி கொள்ளட்டும், விரும்பலைன்னா சைத்தானின் பக்கம் போய் தொலைஞ்சு போ, நீ தான் முடிவெடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். நான் அறிவுரையை சொல்லிவிட்டேன், விளங்கி சிந்திச்சு ஏற்றுக்கிறது உன் வேலை. விரும்பினா அதை ஏற்றுக்க, விரும்பினா அங்கிட்டு பார்க்க போய் சைத்தானோட போய் சேர்ந்துக்க என்கிற மாதிரியான கருத்தை 73:19 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபமன் ஷா தக்கரா, யார் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் படிப்பினை பெற்றுக் கொள்ளட்டும் அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த கருத்தில் ஃபமன் ஷா இத்தகத இலா ரப்பிஹி மஆபா, விரும்பியவர் இறைவன் பக்கம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ளட்டும். இந்த மாதிரி கருத்துப்பட 18:29, 73:19, 74:55, 80:12, 78:39 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த கருத்தை சொல்கிறான். உன் இஷ்டம்தான், நீ தான் முஸ்லீமான ஆகுற, நீ தான் காஃபிர் ஆகுற, நீ தான் நல்லவனாகிக்கிற, நீ தான் கெட்டவனாகுற, நீ தான் பாவம் செய்கிற, நீ தான் நன்மை செய்கிற, உன் முடிவுப்பா எல்லாம், உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, உனக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு என்ற கருத்து இதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பல இடங்களில் சொல்கிறான், ஒமா லரமுனாகும் லாக்கின் காணும் அம்புசம் எழுதிமோ, நம்ம அவங்களுக்கு அநியாயமே செய்யலை, அவங்க தனக்கு தானே செஞ்சுக்கிட்டாங்கிறான். பாவம் செஞ்சவனை பற்றி சொல்லும் பொழுது நானா செஞ்சேன், அவன் தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், பாவம் செஞ்சவர்களுடைய பாவத்திற்கு நான் பொறுப்பு இல்லை, நான் காரணம் இல்லை என்று அவன் விதியை மறுக்கிறான். அல்லாவே கிடையாது, நீ தானே பொறுப்பு, உன்னை தண்டிக்கத்தானே செய்வேன் அப்படிங்கிறான். இது 43:76 இருக்கிறது. அதே மாதிரி ஒமல்லாஹு யுரீது ஸுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் அநீதியை நாடவே மாட்டான். அவனை வழிகட்டில் விடுறது, அவனை பாவியாக்குறது அநீதி தானே, அநியாயத்தை நான் நாடவே மாட்டேன், நான் நேர்மையானவன் அப்படிங்கிற கருத்தையும் அல்லாஹ் இதில் சொல்கிறான். 40:31 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மன்கான யுரீது ஹர்தல் ஆஹிரா, யார் மறுமையுடைய விவசாயத்தை விரும்புகிறாரோ நசீதுலஹு ஃபி ஹர்திஹி, அந்த விவசாயத்தில் நம்ம என்ன செய்வோம், அதிகப்படுத்தி கொடுப்போம். ஒமன்கான யுரீது ஹர்தத் துன்யா, இந்த உலகத்தினுடைய விவசாயத்தை அவர் விரும்பினாரையானால் நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுப்போம். விருப்பம் அவருக்கு தான், சாய்ஸ் அவருக்கு தான். அதை விரும்பினா அதை திறமை, இதை விரும்பினா இதை திறமை, நீ ஒழுங்கானது விரும்பு, நீ நல்லது ஆசைப்படு, நல்லதை முயற்சி பண்ணு என்று இது சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரியான இந்த கருத்துப்பட 9:70, 10:44, 11:101, 16:33, 16:118, 18:49, 18:59, 29:40, 30:9 இந்த வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்கவுங்க செஞ்ச செயலுக்கு அவங்க தான் பொறுப்பாளி என்ற கருத்திலும் குரானில் வசனங்கள் இருக்கிறது. அப்போ இந்த கருத்தையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் விதி இருக்குன்னு நம்ப வேண்டி இருக்கிறது, அதுவும் குரானில் தான் இருக்குது. நம்ம தாங்க விதி இல்லைங்கிற மாதிரி தாங்க நம்ம செயல்படணும் என்கிற மாதிரி என்ன இருக்குது, நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பம் ஏற்பட்ட உடனே நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம், நாங்கள்லாம் சிறுவர்களாக படித்து கொண்டிருந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த தீக்காய் அந்த திராவிட கழகம்லாம் உண்டான காலம், அங்கே என்ன செய்கிறது, இதை சொல்லி தான் ஆட்கள் குழப்புவாங்க. எங்கள் காலத்துலலாம் கொஞ்சம் முதியவர்கள்லாம் கொஞ்சம் மாதிரி பகுத்தறி பேசுவாங்க, எல்லாம் இது தான், என்னடா விதிங்கிறீங்க, அப்புறம் விதி இல்லைங்கிறீங்க, நம்ம தானே எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை விட்டு ஒரு கூட்டம் நினைஞ்சாங்க, திசை மாதிரி போனாங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் எது காரணமாக இருந்தது என்றால், வேறு ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியலை. இன்னும் சொல்ல போனால் இந்த முரண்பாடு மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது அன்றைக்கி வந்துருச்சு, அது புதுசாக கண்டுபிடிக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சஹாபாக்கள் என்னஞ்சாங்க, விதியை பற்றி சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாரா என்ன பண்ணாங்க, அதில் நம்ம செயலுக்கு நம்ம தாங்க பொறுப்பாளி, இந்த இருக்கும் வசனத்தை அள்ளி போடுவார். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த வசனத்தை தான் ஒரு ஆள் அள்ளி போடுறது, இன்னொருத்தர் என்ன செய்கிறது, இந்த வசனத்தை அள்ளி போடுறது, அதெல்லாம் கிடையாது, விதி தான் எல்லாம், அவரும் ஆதாரத்தை சொல்லுவார். அப்போ அவரும் குர்ஆன் வசனங்கள் அள்ளி போட்டு எல்லாம் விதிப்படி தான் அப்படிம்பாரு. இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் எல்லாம் அப்படிம்பார் இன்னொருத்தர். ரெண்டு பேரும் எதை பேசுவாங்க, குர்ஆன் வசனத்தை சொல்லி பேசுவாங்க. அப்போ வசனத்தோடு வசனத்தை மோத விடுவார்கள். இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமாக போனது எதனால் என்றால், இந்த மாதிரி விதியில் முரண்பட்ட காரணத்தினால தான், நீங்கள் இதில் சர்ச்சை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முரண்பாட்டுக்கு ஒரு லாஜிக்காக என்ன செய்ய முடியாது, தீர்வு கொடுக்க இயலாது. அது முரண்பாடாக தான் தெரியும், இது சரின்னா அது தவறு, அது தவறுன்னா இது சரி, ரெண்டில் ஒன்று தான் சரியாக இருக்க முடியும், ரெண்டும் சரியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அன்றைக்கு சொன்ன பதில் என்ன, அது சர்ச்சை பண்ணாமல் நம்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம வாழுகிற இந்த காலத்தில் இந்த விதிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு இப்போ தீர்வு கண்டுட்டாங்க. இது ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுமானால், அது வரைக்கும் 1400 வருஷமாக 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து போயிருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து போய்க்கிறங்க.
அது வரைக்கும் மனிதனுக்கு வந்து தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நவீன விஞ்ஞானம் இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, எல்லாமே ப்ரோக்ராம் படி தான் நடக்குது. உனக்கு உன்னை என்னை கெட்டவொன்னே அது மாதிரி சில ஏற்பாடு நான் பண்ணி வச்சுருக்கிறேன், உன்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ நல்ல வேண்டாம் அது மாதிரி உனக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன், மீற முடியாதுன்னு சொல்லுது. அதே இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ ஒழுங்காக நட, இல்லை தண்டிப்பேன், நீ ஒழுங்காக நல்லவனா மாறு, கெட்ட செயலை விடு, நல்ல செயலை செய்யின்னு நம்ம பக்கம் தள்ளுது பந்தை. ஒரு பக்கம் பந்தை நான் தான் வச்சுக்கிறேங்குது, இன்னொரு பக்கம் பந்தை ஓம் பக்கம் தள்ளியாச்சுங்குது. அப்போ இதை சொல்லும் பொழுது இது முரண்பாடு குழப்பம்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மூளையை ஆய்வு பண்ணுறாங்க. மனித மூளையை எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும் பொழுது மூளை வந்து பலதரப்பட்ட மூளைகள் இருக்கிறது. எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரியாக இருக்காது. எப்படி நம்ம தோற்றத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ வித்தியாசம் இருக்கா இல்லையா? சாதாரண புறத்தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னாலேயே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மத்தியில் ஒரு 100 வித்தியாசத்தை காட்டலாம். அவ்வளோ வித்தியாசம் இருக்க போய் தான் 100 எண்ணி உங்களுக்கு சொல்ல இயலாட்டாலும் கம்ப்யூட்டரை விட வேகமாக கணக்கு போடக்கூடிய மூளை இருக்குது பாருங்கள், அது அப்படி கணக்கு பண்ணி தான் இவர் வேறு அவருன்னு பிரிக்குதா இல்லையா? இவர் வேறு இவர் நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நமக்கு சொல்ல வேண்டாம் தெரியாமல் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான வேறுபாடு 2 பேருக்கு இருக்கிறது. அவ்வளோயும் பார்த்துட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லை, மேட்ச் ஆக மாட்டேங்குது, இவர் வேறு தான் அப்படின்னு என்ன செய்யுது, பார்க்குற 2 பேரை பார்த்தோம்னா இவர் இப்ராஹிம் இவர் இஸ்மாயில் கரெக்டாக சொல்லுதா இல்லையா? அந்த மாதிரி ஒரே மாதிரியாக தெரியக்கூடிய ஆட்களில் கூட பல வித்தியாசங்கள் இருக்க போய் தான் அதை வேறுபடுத்தி என்ன செய்யுது, காட்டுகிறது. அப்போ அந்த மாதிரியாக வெளியில் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதே மாதிரி மூளையிலையும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. அப்போ மூளையை ஆய்வு பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கெட்ட செயலாக செய்கிறான் பாருங்கள், திருடுறது, கற்பழிக்கிறது, அந்த ஹோமோசெக்ஸ் மாதிரி இயற்கைக்கு மாற்றமான முறையில் வந்து இந்த மாதிரி பாலியல் சேட்டைகள் பண்ணுவது, இது மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்க இல்லையா, பிடிச்சி அவனுடைய மூளைகளை எடுத்து என்ன செய்கிறான், மூளை எடுத்து இல்லை, இப்போ எடுக்கலாம் தேவையில்லை, வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணி மூளைக்கு அறுத்து எடுத்து அல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய மூளை என்ன செய்கிறான், ஆய்வு கொடுத்துல வச்சு ஆய்வு பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம நல்லவனாக இருக்கிறான்ல, ஏன் பார்த்தாலும் பொறுமையாக இருக்கிறது, நல்ல செயலை செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இப்படியாக ஒரு நல்ல மனுஷன்னு பேர் எடுத்தவன் இருக்கிறான்ல, அவன மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணுறான். ஆய்வு பண்ணுன்னா இந்த மூளையில் ஒரு டைப்பான ப்ரோக்ராம் உள்ள இருக்குது. எந்த மூளையில் இந்த கெட்டது செயலை செஞ்சுருக்கிறானே அவனை வந்து அந்த மூளையில் இருக்கிற ப்ரோக்ராம் அப்படி தான் தள்ளும். ஏன்டா திருடுறான்னு சொன்னால் அப்படி தாங்க இருக்குது. அந்த செக்ஷன் வந்து என்ன தான் செய்யுமா, திருடுன்னு தான் தள்ளும். திருட மாட்டேன்னு காலையில் எந்திரிச்சா கூட திருடுறான்னு கொண்டு தள்ளி விட்டுரும். ஏன், அது அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இவனை பார்த்தா இவனுக்கு இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவனை திருட சொல்லி புரடி பிடி தள்ளினாலும் திருட மாட்டாங்க. இந்த மூளை உள்ளவனை போய் தள்ளுறான்னு திருடுறான்னு சொன்னால் செய்ய மாட்டான். கொலை செய்யலான்னு கத்தி கொடுத்தா கீழே போட்டுருவான். அவனை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்றீங்க, ஒரு மாலையை கொடுத்து போட்டு வாடனா கத்தியை தான் தூக்குவானே தவிர மாலையை போட மாட்டான். அப்போ இது வந்து மூளை தான் நம்மளை இயக்குகிறது. எல்லாத்தையும் எது இயக்குறது, இப்போ நான் பேசினேன்னா மூளை தான் இயக்குறது. ஒரு வார்த்தைக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது என்றால் மூளை தான் அதை வந்து கமாண்ட் பண்ணுகிறது. ஒரு எறும்பு கடிக்குதுன்னா உடனே இப்படி அடிக்கிறேன், அதே மூளையிலிருந்து தான் எல்லாமே உத்தரவு வருகிறது. நம்ம சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, ஆசைப்படுறது, கவலைப்படுறது எல்லாம் எங்கே இருக்குது, ஒன்றுக்கும் ஒரு செக்ஷன். அந்த மூளைக்குள்ளே பல லட்சக்கணக்கான செக்ஷன்கள் இருக்கிறது. அதில் வந்து இந்த தீமை நன்மையை செய்கிற அந்த செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யாருடைய மூளையில் இது மாதிரியான வித்தியாசமான ப்ரோக்ராம்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அவன்லாம் இந்த மாதிரி கெட்ட செயலில் போய்கிட்டே இருக்கிறான். அவன் அதை செய்கிறது இல்லை, அவன்கிட்ட உள்ள புரோகிராம் தான் அதை செய்கிறது என்று அனைத்து மனிதர்களுடைய அனைத்துன நல்லவன் கெட்டவன் அந்த மனிதர்களிலிருந்து சிலரை தேர்வு செய்து அந்த பலருடைய மூளைகளை வந்து வரைபடமாக ஆக்கி அதனுடைய ஒவ்வொரு அக்கு வேற ஆணி வேற அலசி பார்க்கும் பொழுது இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், ப்ரோக்ராம் படி தான் இவன் இயங்குறான், இவனா இயங்கலை அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்னு கண்டுபிடிச்சி ஒரு காலம் கிட்டத்தில் வரப்போகிறது. என்ன வரப்போதான், ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு உடனே நீதிமன்றத்தில் நிப்பாட்டுவாங்க. நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் கொலை செஞ்சுட்டதாக என்ன செய்கிறான், கோர்ட்டில் உடனே நிப்பாட்டி எனக்கு தண்டிக்கிறேன்னு பேசுவாங்க. அப்போ மனுஷன் என்ன செய்வான், நான் கொலை செஞ்சவன் அவனுடைய மூளை இருக்குல்ல, அதனுடைய வரைபடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் போடுவான். நான் எங்கடா செஞ்சேன், இப்படி தான் ப்ரோக்ராம் இருக்குது, என்னை போய் தண்டிக்க போகிறேன், நானா செஞ்சேன், நானே பிளான் பண்ணினேன், நான் செஞ்சாலும் முடியாது, எனக்கு சக்தியே இல்லையே.
அந்த மாதிரி எழுதி இருக்கும் பொழுது நான் அது இயற்கையாக அப்படி எனக்கு அமைஞ்சிருக்கும் பொழுது என்னை எப்படி நீ கொலகாரன்னு சொல்லுவ என்று மனிதன் அவனுடைய மூளையின் வரைபடத்தையே கொண்டு வந்து அவனுடைய தீய செயலுக்கு முட்டு கொடுக்குற சாட்சியாக நிப்பாட்டுகிற காலம் தொலைவில் இல்லை. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ வளர்ந்து போச்சு. வளர்ந்துருச்சா? வளர்ந்துட்டு அவனே என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆனால் இது ஒரு குழப்பமான ஒரு விஷயம், இப்படி தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சான்ல இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து, அந்த விஞ்ஞானியுடைய அப்பனை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்கானுங்க, இந்த விஞ்ஞானிகளுடைய அப்பனை பிடிச்சி அப்பமார் என்ன செய்தான், கொலை பண்ணிவிட்டான்னு வைங்க, அவனை விட்டு விடுங்கள், அவனா செய்தான். அதான் ரிப்போர்ட்டு, உங்கள் ரிப்போர்ட் இப்படி தானே சொல்லுது, அவனை தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நாங்கள் தண்டிக்க தான் செய்வோம், நாங்கள் வழக்கு போட தான் செய்வோம். இவன் தான் செஞ்சான், ஆனால் இவன் செய்யலை. விஞ்ஞானி இப்போ சொல்கிறான், இவன் தான் அந்த கொலையை செஞ்சான், ஆனால் இவன் செய்யலை, வரும் வராது மாதிரி தான் இந்த அப்படி சொல்கிறாங்க. அது வேடிக்கையாக தமாஷா நீங்கள் சொல்லுவீங்க. இந்த விதி விஷயத்துக்கு நெசமாகவே ஜோக்கா சொல்கிறான். எப்படி சொல்கிறான், இவன் தான் அந்த செயலை செய்கிறான், ஆனால் இவன் செய்யவில்லை, இவன் செய்கிறான்னு தான் நாங்கள் தன்னோட கொடுப்போம். ப்ரோக்ராம் இவன் செய்யலைன்னு தான் இருக்குது. எப்படி இருக்கு, ப்ரோக்ராம் படி இவன் செய்யலை. இவன் ஏன்டா தான தர்மம் செய்ய, அப்படி அவன் எப்படி சொல்கிறான்னா, நம்ம பார்வையில் அதை எடுத்துக்கிறீங்களா. அவன் ஒரு உதாரணம், ஒருத்தன் ஒசாமா பின் லாடன் மாதிரி போகிறான் என்றால், ஒருத்தன் மதர் தெரசா மாதிரி போகிறான்னு சொன்னால் அவன் கிடையாது. மதர் தெரசாவுடைய மூளை அமைப்பும் ஒசாமா பின் லாடனுடைய மூளை அமைப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அந்த அமைப்புக்கு அப்படி தான் செயல்பட முடியும், இந்த அமைப்புக்கு இப்படி தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னால் அவள் வித்தியாசம் இல்லைன்னு வழங்க. இந்த ஆதாரம், இதுக்குரிய பேப்பர் ஆதாரங்கள்லாம் தேவைன்னு சொன்னால் விதி ஒரு விளக்கத்தில் கொடுத்துருக்குறோம். விதி ஒரு விளக்கம்ங்கிற புஸ்தகத்தில் எங்கே கண்டுபிடிச்சான், அதுக்குரிய ப்ரூஃப் என்ன, அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் விளக்கியிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன விளங்கிறன்னு, விதியை பற்றி இஸ்லாம் சொல்லும்போது இவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இவனே சொல்கிறான் அவன் தான் செஞ்சான், அவன் செய்யலைங்கிறான். அவன் தான் கொலை செஞ்சான், ஆனால் அவன் கொலை செய்யலைங்கிறான். அவன் தான் திருடினான், அவன் திருடலைங்கிறான். இவனை முரண்படுறானே. எந்த முரண்பாட்டை நேற்று வரைக்கும் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு மடக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கேள்வியை நம்ம கேட்குறதுக்கு போய் ஆக்கிவிட்டான்ல. கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இப்படி இருந்தது. அப்போ இதனுடைய முடிவு என்னத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், இது ஒரு குழப்பமான டாப்பிக்கு, நமக்கு குறைவான அறிவை கொண்டு அதை புரிந்து கொள்ள அதை இது பண்ண முடியலை, அந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ரெண்டும் உண்மைங்கிறான். ரெண்டு உண்மை இல்லைன்னா இது வரைக்கும் அப்படி தான் சாதாரண அறிவு சொல்லுகிறது. நீ தாண்டா உன் செயலுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொன்னால் விதி இல்லைன்னு அர்த்தம். விதி தாண்டா பொறுப்பாளி என்று சொன்னால் நீ பொறுப்பாளி இல்லைன்னு அர்த்தம். ரெண்டில் ஒன்று தான் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ சொல்கிறான் அதுவும் உண்மை இதுவும் உண்மை. நம்ம அறிவுக்கு ஒன்று பொய் மாதிரி தெரியுது, ஆனால் ரெண்டு உண்மை. இதனுடைய நுணுக்கத்தை தாத்பரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லை சொல்கிறான். இன்னைக்கு இல்லாட்டி 1000 வருஷம் முந்தைய இருந்திருக்குமா? அப்போ இந்த விதிங்கிறது எந்த விதியும் குழப்பம்னு சொல்கிறானோ அந்த ப்ரோக்ராம் இருக்குது என்பதும் அறிவியல் பூர்வமான உண்மை. குரானில் சொன்ன அல்லாவுடைய வேதம் இல்லையா, அல்லாஹ் சொன்னதை கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்லும்போது என்னடா இருக்குங்கிறீங்க இப்போ இல்லைங்கிறீங்க அப்படின்னா அதையே ஆராய்ச்சி பண்ணி விட்டு சொல்கிறான் இருக்கு ஆனால் இல்லைங்கிறான். அதானே இப்போ சொல்கிறான். அப்போ இவன் என்னத்தை அச்சு அசலாக குரான் சொல்லுகிறதோ இது அச்சு அசலாக அப்படி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விஞ்ஞானப்படி தான் இவன் தான் திருடிட்டாண்டு வைங்க, என் வீட்டில் திருடினா நான் தண்டிப்பேங்கிறான், ஆனால் இவன் திருடலைங்கிறான். எங்கள் ஆராய்ச்சி முடிவு பிரகாரம் அவன் திருடவில்லை, ஆனால் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற பிரகாரம் நாங்கள் தண்டிக்க தான் செய்வோம். எங்கள் கண்ணுக்கு இவன் தான் திருடினான், என் சொத்தை அவன் எடுத்து நான் பார்த்தேன், எங்கள் கண்ணால் பார்த்தேன், நான் தண்டிக்க தான் செய்வேங்கிறான். அட அவனை ஏன்டா குற்றவாளி ஆக்குறீங்க? அவன் குற்றவாளி இல்லை, ஆனால் அவனை தண்டிப்பேன். இது என்ன இது? இதுதான் விஞ்ஞானம். இன்றைக்கு அன்னைக்கு பெரிய தீக்கா பகத்திருன்னு பேசுனாங்க, அப்போலாம் இது வரல, இது கண்டுபிடிக்கப்படலை. என்னமோ பெரிய பயங்கரமான கேள்வி கேட்குறா சொன்னாங்க. அறிவியல் நீ மண்டையில் ஒரே தட்டி இஸ்லாம் சொன்னாண்ட கரெக்ட், இப்படி ஒன்று கான்செப்ட் இருக்கிறது. ஒமா ஊத்தி திமினல் எல்மி இல்லா கலீலா, நீங்கள் கொஞ்சமாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிற ஒரு வரிக்குள்ளே அதுக்கு விடை அமைந்திருக்கு. அதனால் இது குழப்பமாக எடுத்துக்கிறாதீங்க. இது ஒரு இப்படி தான் நல்லா படைச்சிருக்கிறான். ஆனால் கண்டிப்பாக இது பொய் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கண்ணுக்கு முன்னாடி அதை இருக்கும்போது எப்படி செய்வீங்க? ஒரு பொருள் இருக்கிறது, சூடாக இருந்தால் குளிராக இருக்காது, குளிராக இருந்தால் சூடாக இருக்காது, இது தத்துவம். ஆனால் தொட்டு பார்த்தா ரெண்டும் தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? அது தத்துவப்படி என்ன இல்லை, தத்துவ பிரகாரம் இது சூடுன்னா குளிர்ச்சி இல்லை, குளிர்ச்சின்னா சூடு இல்லை, இது லாஜிக்கு. ஆனால் ஒரு பொருளை கொண்டாந்து வைக்கிறாங்க, தொட்டால் சூடாகவும் இருக்குது, என்ன செய்யுது, அது குளிர்ச்சியாகவும் இருக்குது, அவங்க உங்கள் தோலுக்கு தெரியுது, விரலுக்கு தெரியுது. அப்போ எப்படி பொய்யுமீங்க?
தெரியுத பந்தத்தை இருக்குதே, இருக்காது லாஜிக் சொல்லுது, மூளை சொல்லுது. எனக்கு தெரியுத சூடாகவும் இருக்குது குளிர்ச்சியாகவும் இருக்குதே, ஒரு நேரத்தில் ரெண்டுமாவும் இருக்குதே. அப்படி ஒன்று இருந்தால், அப்படி ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்வோம்? புரியலை, ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு புரியலை, அப்படி தான் நீங்கள் விதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ டாபிக் வருவோம். அப்போ விதி இந்த முரண்பாடாக இருக்குது, நீங்கள் குழம்பாதீங்க. விதி இருக்கிற அறிவியல் பூர்வமாக சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த விதி என்பது எதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சேன்ற சொல்கிறான் பாருங்க, அதான் முக்கியமானது. இந்த விதின்னு ஒன்று இருக்குதே, விதியை நம்பிக்கிட்டு வீட்டில் சோம்பி கடன் நான் சொல்லவே இல்லை. நீ பாட்டு சம்பாரிச்சிக்க, நீ நீ வணக்க வழிபாட்டுக்கு முயற்சி பண்ணு. விதியை இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டால், நடந்த விஷயம் இருக்குல்ல, நடந்த விஷயத்துக்கு தான் விதியை நம்பணும். நடக்க போகிறதுக்கு விதியை பற்றி பேசக்கூடாது. நடந்துருச்சுல, அப்போ விதி தெரிஞ்சு போயிடுது. நேற்று வாப்பா செத்து போயிட்டாரு, அது விதி. நாளைக்கு அது தெரியாது, அது விதி கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இப்போ சென்ற நிமிடம் வரைக்கும் உள்ளதில் என்னுடைய விதி என்னன்னு எனக்கு தெரியும். என்னுடைய விதி என்ன? 3/4 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கணும்னு என்னுடைய விதி, அப்படி சொல்லலாம்ல. ஆனால் அடுத்த 1/4 மணி நேரம் நிற்பேனா? தெரியாது. புசுக்குன்னு போனாலும் போயிடுவேன். வணங்குதா? 3/4 மணி நேரம் ஓடி போச்சு, நான் 3/4 மணி நேரம் என்னுடைய விதி நான் அடித்து சொல்ல முடியும். உங்களுடைய விதி என்ன? 3/4 மணி நேரம், கடந்த 3/4 மணி நேரத்து விதி என்னன்னு கேட்டால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது விதி. அதான் விதி. ஏன்? தெரிஞ்சு போச்சுல. அடுத்த 1/4 மணி நேரத்து விதி தெரியாது. அப்போ எந்த செகண்டு நம்மளை கடந்து விட்டதோ அப்போ நம்முடைய விதி என்னன்னு தெரிந்து விடுகிறது. எந்த செகண்ட் வரை இருக்கிறதோ விதி தெரியலை. அப்போ நீங்கள் என்ன செய்ய? விதி தெரியல இல்லை இல்லைங்கிற மாதிரி நட, தெரிஞ்ச பிறகு இருக்கிற மாதிரி நட. இல்லை இஸ்லாம் எப்படி சொல்லுது? இந்த குழப்பத்தை தீர்க்குது. விதி இருக்குதுப்பா, விதி இருக்குன்னு எப்போ நீ நினைக்கணும்? ஒரு ஆள் செத்து போயிட்டாரா, இவருடைய விதி இதான்னு நினச்சிக்க. உசுரோட நோயில் துடிக்கிறாரா, அவர் பொழைச்சிக்கிறவான்னு முயற்சி பண்ணு, வைத்தியம் பண்ணு, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போ. அப்போ விதியை இஸ்லாம் எப்படி நம்ப சொல்லுதுன்னு கேட்டால், நடந்து முடிந்தவைகளுக்கு நீங்கள் விதியை நம்புங்கள், நடக்க இருப்பதற்கு நீங்கள் விதியை நம்பாதீர்கள். விதி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் அமல் செய்யுங்கள். அப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நாங்கள் விதியை நம்பி சோம்பலாக இருந்து விடலாமா? கூடாது. ஃபஅமலு, அமல் செய்யுங்கள், விதி இல்லைங்கிற மாதிரி செயல்படுங்கள், அது உங்களுடைய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கு தீர்வு. அப்போ இஸ்லாம் ரெண்டை சொன்னால் கூட உங்களுக்கு இந்த ரிஸ்கையும் சிரமத்தையும் வைக்கலை. ரெண்டையும் உங்களை செய்ய சொன்னால் தான் குழப்பம். இதுலேயும் விதியை நம்பி அதுலேயும் நம்பினா தான் குழப்பம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? ஒரு செகண்டுக்கு முந்தினது வரைக்கும் விதியை நம்பிட்டு போங்க. இது ஏன் அப்படி செஞ்சுருக்கிறோன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்லி வலாஃபி அம்புசிக்கும். எந்த ஒரு முசீபத் துன்பம் உங்களுக்கு இந்த பூமியிலேயோ அல்லது உங்களுக்கு உள்ளேயோ ஏற்படுமையானால் இல்லாஃபி கிதாப், அது பதிவேட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. மின் கபலி அன் நபுராஹா, அதை நம்ம வெளிப்படுத்துவதற்கு முன்னாடியே அது எழுதப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு துன்பம் உங்களுக்கு வறுமையானால் வரும் என்பது வருவதற்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது என்று சொல்லிட்டு, இது ஏன் அப்படி வைத்திருக்கிறோம் என்றால், லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எது தவறி விட்டதோ, தவறிச்சுன்னா முடிஞ்சது, விதி தெரிஞ்சு போச்சு விதி. அப்போ எது தவறி விட்டதோ அதற்கு நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆத்தாக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதில் மமதை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் இந்த விதியை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். விதியுடைய நன்மை அல்லாஹ் சொல்கிறான். விதியை ஏன் ஏற்படுத்துகிறோம்னா, உங்கள் ஆப்பா மூத்தா போயிட்டாரா, மூத்தா போகிறதுக்கு முன்னாடி விதி இல்லைன்னு நம்பு, அவருக்குரிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் செய். அப்போ விதி இல்லைங்கிற மாதிரி எல்லா செயல்பாடும் பண்ணிடு. இறந்து போயிட்டாரா, உடனே என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ண முடியும்? எழுதியிருக்கிறான், போயிட்டாரு. அப்போ எப்படி ஈஸியாக போயிருந்தாங்க, மனசு எப்படி காற்று மாதிரி போயிடுது. எல்லா முயற்சியும் பண்ணி அவர் இறந்துட்டாருங்கும் பொழுது இந்த விதியை நீங்கள் நம்புனீங்க என்று சொன்னால் அந்த சுமையை அது வாங்கி கொள்கிறது. ஒரு சுமை தாங்கி மாதிரி இந்த சுமையை அது தாங்கி கொண்டு நம்முடைய உள்ளத்தை அப்படி காற்று மாதிரி லேசாக்கி விடுகிறது. அப்போ பெரிய பல மில்லினியர், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறீங்க, அதை காப்பாற்றுறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் நினைஞ்சிருச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு, ஒரு ஏதோ ஒன்று வந்து தீ பிடிச்சி, ஏதோ ஒன்று வந்துச்சு, அதில் கொள்ளைக்காரன் வந்தான், திருடிட்டு போயிட்டான்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க. இப்போ போனால் என்ன ஆகும்? போயிடுச்சே அதோ மண்டல் ஆயிடுவான். இதையே நினச்சிக்கிட்டு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவன் லைஃப் அதோடு தொலைஞ்சு போயிடுச்சு. அப்போ விதின்னு ஒன்று அவன் நம்பினா என்ன நினைப்பான் தெரியுமா?
சரி இப்படி எல்லாம் எழுது நடந்து போச்சு, என்ன செய்ய நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி தான் நல்லா எழுதியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, எல்லாம் நீ எழுதுனதை யாருக்கு மீற முடியும்? இப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு அப்படியே அமைதி. எந்த விதியை வந்து மனக்குழப்பத்துக்கு காரணமாக சொல்கிறானோ அதுதான் மருந்தாகவே இருக்கிறது. முள்ளால் எடுக்கிறதுமா பாருங்களேன் ஹோமியோபதியில், அந்த கான்செப்ட் பிரகாரம் எல்லாம் என்ன செய்கிறான், குழப்பத்தினால் எடுக்கிறான். குழப்பம் மாதிரி தெரியுதா? அதாண்டா மருந்து, அதாண்டா நீ அதை போய் நோய்ங்கிற. மருந்தே என்னதான், அதுதான் மருந்தே இருக்கு. நீ விதியை நம்புனேன்னு சொன்னால் உனக்கு எல்லா குழப்பம், எந்த இழப்பு வந்தாலும் என்ன செஞ்சிருவேன். இது நம்மை மீறிய ஒரு பெரிய இடத்து விஷயம், இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, இது என்ன இருந்தாலும் நடந்தே தான் தீரும். இதை எந்த ஒரு பெரிய டாக்டராக இருந்தாலும் நீ கோடி கோடியாக செலவழித்தாலும் உன்னால் முடியாது அப்படிங்கிறது அவர் இறந்த பிறகு தெரியுது. அதை ஏற்றுக்க, அந்த உண்மை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 57வது அத்தியாயத்தில் 22, 23 வசனங்களில் இந்த விதின்னு ஒன்று உங்களுக்கு தந்தது எதுக்கு தெரியுமா? இதை தரலைன்னா மற்ற மதத்துக்காரங்க மாதிரி நீங்கள் மனக்குழப்பத்துக்கால அப்பா இறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி, அல்லது கொண்டாடி மூத்தா போயிட்டதுனால, புருஷன் செத்து போயிட்டதுனால எல்லாத்தையும் தொழிலை விட்டுருவான், கடைக்கு போக மாட்டான், அப்படியே தள்ள கழிச்சு உட்காந்துருப்பான். ஒரு நாளைக்கு வந்தால் சரி, 2 நாளைக்கு உட்காந்தா சரி, மாதக்கணக்கில் உட்காந்தா அது வாழ்க்கையாது, அப்புறம் நிம்மதி இருக்குமா அவனுக்கு? ஆனால் இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு விதியை நம்பினான்னு வைங்க, ஒரு நாளைக்கு அந்த கவலை இருக்குது. 3 நாள் இஸ்லாம் லிமிட் பண்ணுது, 3 நாளைக்கு கவலைப்படலாம். 3 நாளைக்கு கவலைப்படு, 4வது நாள் எந்திரிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், பழையபடி கடைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், அப்படி போய்கிட்டு இருக்கணையே. இந்த விதி நம்பிக்கை நம்மளை அந்த மாதிரி ஆக்கிவிடும். இன்னும் சொல்ல போனால் அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, சோதனை பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கணும். என்ன உண்மை என்று கேட்டால், இந்தியாவிலேயே கேரளாவில் தான் படித்தவங்க அதிகம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் கேரள மாநிலத்தில் தான் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை செய்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. படித்தவங்களும் ஜாஸ்தி அங்கே தான், தற்கொலை செய்கிறவங்களும் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை புதுசு மண்டை போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து தற்கொலை செய்யக்கூடியவர்கள் வந்து படித்த சமுதாயத்தில் தான் என்ன செய்கிறாங்க, கேரளாவில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ கேரளாவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஏன் நம்ம மாநிலத்தில் தற்கொலை நிகழுது, அதுக்கு என்ன காரணம், இதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு விடுறாங்க. அந்த ஆய்வில் எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆய்வு செய்கிறாந்தா புள்ளி விவரங்களை பிரித்து எடுக்கணும். சும்மா தற்கொலை செஞ்சாங்கன்னு மட்டும் எடுக்கக்கூடாது. மொத்த தற்கொலை எவ்வளவு அதை எடுப்பாங்க. அடுத்து என்ன செய்வான்னா, ஆம்பளையில் தற்கொலை செஞ்சவன் எத்தனை, பொம்பளையில் எத்தனை, அப்படி பிரிப்பான். அப்போ கல்யாணம் ஆனவங்களில் தற்கொலை எத்தனை, கல்யாணம் ஆகாமல் தற்கொலை செஞ்சவன் எத்தனை பேர் அப்படின்னு எடுப்பான். அதே மாதிரி வந்து 30க்கு மேலே தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு வயசு, 30 கீழே தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு அப்படின்னு எடுப்பான். படித்து டிகிரி வாங்கினவனில் வந்து தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு, முக்கால்வாசி படிச்சுட்டு அந்த மாதிரி தற்கொலை செஞ்சவன் எவ்வளவு அப்படின்னு எடுப்பான். இப்படி பல விதமான கோணங்களில் பல மாவட்டங்களை பிரிச்சுலாம் எடுப்பான். அப்படி எடுக்கும் பொழுது மத அடிப்படையில் ஒரு கேள்வி வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? அப்போ முஸ்லீமில் தற்கொலை எவ்வளவு, இந்துவில் தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்தவர்களில் தற்கொலை எவ்வளவு, நாத்திகர்களில் தற்கொலை எவ்வளவு, பௌத்தர்களில் தற்கொலை எவ்வளவுன்னு சொல்லி அந்த பட்டியலை பல கூறாக பிரிக்கும் பொழுது அதில் ஒரு பிரிவு எது, மத அடிப்படையில். மத அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது மற்றவன்லாம் 100க்கு 95 பேர் தற்கொலை பண்ணான்னு சொன்னால் நம்ம 5 பேர் பண்ணுறோமா. முஸ்லீம் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால் 100க்கு 5ங்கிற கணக்கில் இருக்கிறான், மற்றவன் 95கள் இருக்கிறான். இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா எல்லாமே வந்து பல காரணங்களை சொல்லி பண்ணுறான். இது வந்து அவன் வியப்பாக இருந்துன்னு செய்கிறது, முஸ்லீம்கள் ஏன் கம்மியாக தற்கொலை செய்கிறாங்க, அவங்கள தற்கொலையிலேருந்து தடுப்பதற்கு என்ன காரணம், எதனால் அவங்களுக்கு தற்கொலை உணர்வு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு பிரத்யேகமாக அதுக்கு போய் ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சால் அதில் என்ன சொல்கிறான்டா, அவங்களுக்கு மத நம்பிக்கைன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்றாங்க சின்ன வயசுலேயே. அதில் அந்த விதிங்கிற அந்த கான்செப்டை அவங்க வந்து எல்லாம் கடவுளுடைய நாட்டப்படி நடக்கிறது என்பதை பதிய வச்சிடுறாங்க. அந்த விதியை நம்புகிற காரணத்தினால் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் எல்லாம் கடவுளுடைய சித்தப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உளப்பூர்வமாக அப்படி அதை எடுத்துக்கொள்கிறார்கள் துன்பங்கள் வரும் பொழுது. அதனால் அவங்க வந்து சாவுறது இல்லை. இந்த தற்கொலை செய்கிறதுனால வந்து பெரிய பயங்கரமான குற்றமாக அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி பல காரணங்களை சொல்லி அவங்களுடைய மத நம்பிக்கை தான் என்ன செய்கிறது, தற்கொலை செய்வதை தடுக்குதுங்கிறான். அப்போ இந்த விதிங்கிறது என்ன குழப்பம் வந்தாலும் நீங்கள் என்ன முடிவுக்கு வந்துடுனே,
இந்த குழப்பத்தை நீ இதுக்கு இடிஞ்சு நீ போயிடாத, இதுக்காக நொந்து போயிடாத. நீ தோல்வி அடைந்தால் நீ தோல்வி அடையலை, நீ அடைஞ்சிருந்தானப்போ உன்னை உறுத்துது, நீ அடையலையே அப்படி எழுதியிருக்கிறான். அல்லாஹ் அப்படி எழுதியிருந்தா நான் ஏன் போட்டு அதுக்கு ஆழ்த்திக்கிறேன்னு? இறைவன் எழுதுனா நான் நடந்து விட்டது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, சிரிச்சுக்கிட்டு போ, ஏன்டா தோத்துட்டேன், தோத்த பிறகு சொல்லலாம், தோக்குறதுக்குன்னு சொல்லி ஃபெயில் ஆகிடக்கூடாது, முயற்சி பண்ணணும். தோத்த பிறகு கேட்டான்னு சொன்னால் அல்லாஹ் எழுதிட்டு நான் என்னவோ பண்ணுறது, அல்லாஹ் எழுதியிருக்கிறான் அப்படி சொல்லிப்பாரு. அப்போ சமூகத்தில் நடமாடினா அல்லான்னு ஒருத்தர் இருக்கான் இல்லைங்க, நம்ம என்னங்க செய்யறோம்னு சொல்லிப்பாரு. அப்போ உன்னுடைய கௌரவம் பாதிக்குமா? அப்படி 5 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. ஏன் மார்க் கம்மியாக வாங்கினேன்னு கேட்டால் என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அல்லாஹ் அப்படி செஞ்சுட்டான், நான் நல்லா தான் படித்தேன், அல்லாஹ் அது மாதிரி அமைச்சிருக்கிறான். அந்த கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச கேள்வி வராமல் ஆக்கிவிட்டான், தெரியாத கேள்வி வந்துருச்சு, நான் தோற்று போயிட்டேன். என்னப்பா பெருசு பெரிய விஷயம், இதுக்கு ஏன் பாழ்த்திக்கிறீங்க? எதுவே நடக்கட்டுமே. அப்போ எல்லாமே மௌத்தாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், பல தோல்விகளாக இருக்கட்டும், என்ன விதமான இழப்புகள் வந்தாலும் வந்து முடிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம், நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து கொண்டு இந்த வேலையை செய்திருக்கிறது அப்படி நினைத்தோமையானால் இதுக்கு மிஞ்சின ஒரு ஆறுதல் இருக்கா, மருந்து இருக்குமா? இந்த விதிக்கு நிகரான, விதியை நம்புறதுக்கு நிகரான ஒரு மருந்தே கிடையாது. நமக்கு ஒரு குழப்பம் மாதிரி தெரிஞ்சால் கூட அது இந்த காலத்து தெரிய தேவையில்லை. இதே விஷயத்தை விதியை பற்றி நம்ம அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கிறோம். அப்போலாம் கூட இந்த கண்டுபிடிப்புகள் வரலை. அப்போ என்ன செஞ்சோம்? அது குழப்பமாக இருக்கு, அப்படி ஏற்றுக்கிறங்கன்னு தான் சொன்னோம். இப்போ எல்லாம் நினைஞ்சிட்டான், இந்த மூளையை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு மேட்ரை இப்படி தான் இருக்குதா, அப்போ குழப்பத்து மேட்ரை இப்படி தான் அமைச்சே வச்சுருக்கிறான், நம்ம சிந்திக்கிற மூளைக்கு தான் கோளாறு இருக்குதா, கம்மியாக இருக்குதான்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம விளங்கி பார்க்கும் பொழுது விதியை நம்புதல், 6 விஷயத்தை நம்ப சொல்லுது மார்க்கம் பாருங்க. அல்ல 5 விஷயத்தை குழப்பம் இல்லாமல் நம்பிடுறீங்க. 6வதாக விதியை நீங்கள் நம்பும் பொழுது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி இன்பம் வருதுன்னு வைங்க, சும்மா வர 100 ரூபாய் 1000 ரூபா போய் 1000 ரூபா 1 லட்சமாக போனால் ஒருத்தன் சகிச்சுக்கிடுவான், தாங்கிடுவான், அதுக்கு தன்னை பக்குவப்படுத்திக்கிடுவான். தெருவில் பிச்சைக்காரனாக இருந்தவனுக்கு 10,000 கோடி கையில் கொடுத்தேன்னு வைங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், அடுத்த நாளைக்கு 10,000 கோடியை கொடுத்தா அதில் அவனை மெண்டலாக்கிவிடும். ஏன்? அந்த இன்பத்தை படிப்படியாக என்ன செய்யணும், சுமந்தா தான் அது மூளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடையும். அந்த இன்பமே அதிகமாக வந்தால் சில சந்தோஷ செய்தி கேட்கும் பொழுது நீங்கள் ஜனாதிபதி ஆகிட்டலாம்னு ஒருத்தன் போய் சொன்னீங்கன்னு வைங்க, அட்டாக்கும் செத்து போயிடுவான். ஏன்? நெசமாகவே ஆகிட்டான்னு வைங்க, அவனுக்கு தாங்கலை, நான் எப்படி ஆனேன், எப்படி நடந்துச்சுன்னு கேட்பான். அந்த இன்ப அதிர்ச்சியில் நினைஞ்சிடறான், மண்டையை போட்டுறான். அப்போ அதுக்கு மருந்துங்கிறான்ல. நல்லா என்ன செய்கிறான், உனக்கு துன்பங்கள் ஏற்படும் போது மாத்திரம் இப்படி செஞ்சிடாத, இன்பங்கள் வந்தால் கூட என்ன செய்யணும், கோடி சொன்னான் அப்படி தான் எழுதி வச்சிருக்கானா, நம்ம முயற்சி என்னங்க இருக்குது, எல்லாம் எழுதி தான் ஓகே அப்படின்னு நினச்சி பாரு. எவ்வளோ பெரிய இன்பம் வந்தால் உங்களுக்கு தாங்க முடியுமா இல்லையா? பிச்சைக்காரன் கோடீஸ்வரனா போனால் கூட அவன் என்ன நினைக்கணும், சரி நம்ம பிச்சைக்காரனாக இருக்கிறோம், நம்ம கோடீஸ்வரனா ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை, எல்லாம் அப்படி எழுதி வச்சுருந்தா ஓகே விடு இப்படி நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் அப்போ இன்பம் 2 அல்ல சொல்கிறான். அப்படி சொல்கிறான், கைலா தசவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு நீங்கள் கை சேதப்படக்கூடாது என்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், அவன் உங்களுக்கு தந்திருக்கிறானே அதில் நீங்கள் மமதை கொள்ளாமல் இருப்பதற்கு. மமதை வந்தால், மண்டக்கணம் வந்தால் அதுவும் ஹார்ட் அட்டாக் தான், அதுவும் மனசுக்கு பெரிய அதிர்ச்சியை குழப்பத்தை ஏற்படுத்தியே தீரும். 2 வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விதிங்கிற கான்செப்டை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த விதிங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி இருப்பது எதுக்குன்னு கேட்டால் உன்னுடைய மனக்கவலையை மாற்றுவதற்கு மருந்தாகத்தான் என்று இந்த காரணத்தை எல்லாம் சொல்லித்தர்றான். குர்ஆன்ல என்ன செய்யறான், விதியை நான் ஏற்படுத்தின காரணம், அதனால எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தீர்வு வரலன்னு சொன்னால் விதியில் இதுக்கு பாரத்தை போட்டு பாருங்கள். நடந்து முடிஞ்ச பிறகு சரி இல்லை இப்போ அதான் விதி, நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் நாடிட்டான், எழுதி வச்சிருக்கிறான், பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவறையில் இருக்கும் பொழுது நமக்கு இதான் நடக்கும்னு எழுதி வச்சுக்கிட்டான். இதுவரையும் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நடந்தோன்னு நமக்கு தெரியுது. இதுவரையும் தெரியாமல் இருந்துச்சு, அதுக்கான கடை வைக்க போக மாட்டேன், தொழிலுக்கு போக மாட்டேன்ற கூடாது. நடக்காத வரைக்கும் நீங்கள் எதிர்காலத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு மாத்திரம்தான் விதியை நம்பணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க மக என்ன செய்கிறாங்க, இது எப்படி அந்த ஸ்டடியை கொடுக்குன்னு பாருங்களேன். அவங்க மக என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட விட்றாங்க, ஜெய்னபு கூப்பிட விட்றாங்க. எப்படி கூப்பிட விட்றாங்க, உங்கள் பேத்தி சக்கராத்தில் துடிக்குது, நீங்கள் உடனே ஆகணும் அப்படின்னு சொல்லி, பேத்திக்கு உடம்பு ஒரு சீரியஸ் கண்டிஷன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க,
கூப்பிட விடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூப்பிட வந்த ஆட்கள்கிட்ட போய் என் மகள்கிட்ட போய் பொறுமையாக இருக்க சொல்லு. இன்னலில்லாஹி மா ஆகத்தா, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது அவனுக்கு உரியது. உலகுமா அகத, எதை எடுத்துக்கொண்டாலும் அது அவனுக்குரியது. அவன் கொடுத்தது அவனுக்குரியது தான், அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது. அதனால அவர் போல் தகத்தசிப் ஒரு பொறுமையை கையாளட்டும் அப்படின்னு சொல்லி ஒடுப்புறாங்க. அதே மாதிரி போய் இந்த பேத்திங்கிறது இவ்வளோ அன்பு செலுத்தின ஒரு பேத்தி இந்த சக்கராத்தில் இருக்குன்ற ஒரு செய்தி வருகிறது. அப்போ கூட என்ன செய்கிறாங்க, நிதானமாக கவலையெல்லாம் படுறாங்க. அந்த ரெண்டாவது தடவை போகிறாங்க, மறுபடியும் திருப்பி அழைச்சவனை போகிறாங்க, அந்த குழந்தையை பார்க்குறாங்க, மூச்சு இழுக்கிறது, கண்களில் தாரதாரியாக கண்ணீர் வடிகிறது. ஆனால் இதெல்லாம் மனிதன்கிற முறையில் வருகிறது. ஆனால் அந்த சபுரை அவங்க மீறினாங்கன்னா மீறவே இல்லை. ஏன் கத்துறீங்க, ஏன் அழட்டிக்கிறீங்க, எல்லாம் நானும் நடக்குது, அவன் நாடியதை எடுத்துக்கொள்வான், அவன் எதை வேணாலும் செய்வான் என்று சொல்லி அந்த நிதானத்தை அங்கே கடைப்பிடிச்ச சம்பவத்தையெல்லாம் பார்க்குறோம். இது அவங்களுக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது. இந்த மாதிரி நாமும் நம்பினோமையானால் நம்மளுக்கு என்ன செய்யும், இதே மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டை இந்த விதியின் மீது உள்ள நம்பிக்கை ஏற்படுத்தும். அதனால் விதியை நம்புதல் என்பதில் இந்த குழப்பத்தை யாராவது உண்டாக்குவார்களே ஆனால் அது சயின்டிஃபிக்கான முடிவுடான்னு சொல்லுங்கள். விதியில் குழப்பம் இருந்தான்னா நீ மத அடிப்படையில் கேட்குறியா அறிவியல் பூர்வமாக கேட்குறியான்னு கேளுங்க. மத அடிப்படையில் கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லா மதத்துலையும் விதி இருக்கிறது. நம்ம மத மாதிரி தெளிவாக இல்லையே தவிர எல்லாம் ஈசஞ்செயல் தலைவிதி எல்லாமே என்ன இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. நீ அறிவியல் பூர்வமாக கேட்டீங்கன்னா உனக்கு அறிவியல் இன்னொருக்கா படிச்சுட்டு வா, உன் அறிவியல் தான் இருக்கிறது. இன்றைக்கு உள்ள அறிவியல் என்ன இருக்கிறது, எது நடந்தாலும் அந்த மனிதனுடைய மூளை அமைப்பின்படி தான் மனிதன் செயல்படுகிறான். அவனை மீறி ஒரு சக்தி அவனை இயக்கி கொண்டு இருக்கிறது, அதுதான் அதனால் அவனுக்கு ப்ரோக்ராமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கேள்வி கேட்க இயலாது. அப்போ நம்ம தெளிவாகிடுறோம். இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நிலையில் தான் நல்லா இதை படைச்சு வச்சிருக்கிறான், நம்ம குழம்ப தேவையில்லை. அதே நேரத்தில் அதில் ஒரு நன்மையை அடைஞ்சு கொள்கிறோம். இந்த தற்கொலை கம்மியாக இருக்கிற சமுதாயமாக இருக்கிறோம். நம்மளை மாதிரி இந்த மாதிரி ஒரு மூத்து விட்டு போனால் உங்களுக்கு தெரியுங்க, மூத்து விட்டு போனீங்கன்னா மண்ணை வாரி வீசிக்கிட்டு அந்த அவங்களுக்கு தாங்க முடியாமல் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கிறீங்களா? தலையை விரித்து போட்டுக்கிட்டு முஸ்லீம் மூத்துக்கு போனாலும் பொம்பளை, இதே பொம்பளை, அதுவும் பொம்பளை தானே. இந்த மாதிரி தலைவரி கோலமாக வந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பார்க்குறோமா? இல்லை. வேறு சமுதாயத்துக்கு போனீங்கன்னா கட்டி புரடுறது என்ன, அடிக்கணும் இப்படி மண்டையை அடிச்சுக்கிறது என்ன, போய் செவத்தில் முட்டுறது என்ன, மண்டை உட்டையும் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் கடவுளை திட்டுறது என்ன, அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறதுலாம் அதுதான் என்ன இருக்கு. ராசா நீ போயிட்டா நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கிறா, நான் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஒரு முஸ்லீமுக்கு அப்படி நம்ம நினைக்கிறோமா? யாராவது அதிகபட்சமாக கொஞ்சம் ஒப்பாரி வைப்பாங்களே தவிர இந்த வேறு மதத்துக்காரங்க பண்ணுறக்கூடிய இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஒப்பாரி வேண்டாம், அது கூடாது. மார்க்கத்தில் தௌஹீது கொள்கையில் இருக்கிறவங்க ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அது இல்லாத கொஞ்சம் லேசாக ஒப்பாரி வச்சுருவாங்களே தவிர மண்டையை உடைச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. நார்மல் ஒடியாந்துடும். அப்போ நம்மளை ஓரளவுக்கு அல்லாவுடைய கிஃப்டாக இந்த விதிங்கிற நம்பிக்கை எல்லாம் தந்திருக்கிறான். இது அனைத்துக்கும் ஒரு அருமருந்தாக இருக்குங்கிறத புரிந்து கொண்டீர்களே ஆனால் பெரும்பாலான மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். இனி இது பொதுவான மருந்துகள், பொதுவாக விதியை மனக்குழப்பத்திற்கான மருந்துகள். இனி ஒவ்வொரு விஷயமாக நம்ம என்ன செய்யணும், நாளையிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். நோய் என்றால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, வறுமை என்றால் எப்படி, இப்படி ஒவ்வொரு தோல்வி என்றால் எப்படி, எல்லாத்தையும் தனித்தனியாக மார்க்கத்தில் என்ன செய்கிறது, அதை தனித்தனியான ட்ரீட்மெண்ட்டும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளையிலிருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.